ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் மொகதிஷூவில் இருக்கோம். மொகதிஷூவில் நம்மளுக்கு வந்து 3வது நாள். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நம்ம வெளில போக போகிறோம். நேற்று நம்ம ஃபுல்லாக வெளில போக முடியாதனால போக முடியல, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தனால போக முடியல. நேற்று நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் போய் இந்த மொகதிஷூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான பிளான். ஆக்சுவலாக மொகதிஷூவில் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாலாம் போய் சுற்றி பார்க்க முடியாது. தனியாக நேற்று நான் போயிட்டு வந்தேன் லோக்கல் ஆளோட. பட் ஆனால் வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம தனியாக போக முடியாது. அதனால நம்ம கூட வந்து செக்யூரிட்டிக்கு வந்து வெப்பனோட வந்து கார்ட்ஸ் வருவாங்க. அவங்க கூட தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மொகதிஷூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நேரடியாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட வந்திருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாதி. ஹாய் ஹாதி, how are you doing? Welcome to Mogadishu. My name is Hadi, guys. And if you're new here for the first time in Mogadishu, I'll say welcome to the country. Somalia is a beautiful country. Yeah. And we show you many places in Mogadishu and other parts of the country. So today where we going actually? Today where we going now? We're going to go to the fish market. Fish market? Yeah, Mogadishu Lighthouse. And we'll do a city tour of the country, and we'll visit the most notable landmarks across the city. So that's where we are heading. ஸோ இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இவர் மூலயமா தான் நான் சோமாலியா வந்திருந்தேன். இவர் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். So please subscribe, guys, to my YouTube channel. I understand a little bit of Tamil, but I will learn more from my brother Puvani. So you've been to South India also. You've been to India also. Yeah, I've been so to Chennai. Please come to Hyderabad. Chennai also. You've been there, right? Yeah. So you do like Indian food? I love Indian food. I love dosa, guys. Dosa. The best. ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே தமிழ் பீப்புள் வந்து இங்கே சோமாலியாவில் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். பட் கான்டாக்ட் வந்து எடுக்க முடியல. நிறைய இடங்களில் வந்து போய் நேரடியாக பார்த்து வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், யாராவது மக்களை இந்தியன் பீப்புளை வந்து நம்ம மீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே செக்யூரிட்டிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செக்யூரிட்டி வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் வரணும். வந்தோடனே நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். இதான் நான் வந்து தங்கியிருக்க ஹோட்டலு. வெளியில் பார்த்திங்கன்னா இதான் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. உள்ளே போனோம்னா அப்படியே வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே நல்லாவே இல்லாத மாதிரி ஹோட்டலாக இருக்கும். பட் உள்ளே போனோன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து சோமாலியா மொகதிஷூவில் இருக்குது வெளியில். ஸோ இப்போ வந்து கார் வந்துச்சு. காரில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம முன்னாடி வந்து காரில் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாதாம்மா. நம்மளுக்கே தெரியாமல் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து குண்டு சுட்டதாகவே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமர்வேணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோமாலியா மொகதிஷூவில் இருக்கிற மிக பழமையான பில்டிங்ஸ்லாம் இருக்கிற இந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது நிறையா பில்டிங்ஸ் வந்து வெடித்து சிதறி கிடக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. சோமாலியா வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாகவே இருக்குது பார்த்திங்கன்னா காலையில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கமர்ஷியல் அண்ட் சேவிங்ஸ் பேங்க் ஆஃப் சோமாலியா. 1991 இங்கே நடந்த சிவில் வாரில் குண்டு வெடிப்பு, துப்பாக்கிச்சூடு எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நம்ம போகிற வழியில் எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஆர்மி செக் போஸ்ட்டு, யார் காரில் இருக்காங்க, யார் போகிறா அப்படின்றதுக்கு எல்லாமே செக் பண்ணி தான் ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயே வந்து நம்மளால் போக முடியுது. சோமாலியா மற்ற நாடு மாதிரி இல்லை. மக்கள் நடமாட்டம் ரொம்பவே குறைவாகவே இருக்குது காலை நேரங்களில். ஆனால் இரவில் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து வெளியில் வராங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். இங்கே மொகதிஷூவில் இருக்க லைட் ஹவுஸ் கடல் பகுதிக்கிட்ட இருக்கும். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொகதிஷூ கடலில் இருக்குது. ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகும்போதே வந்து கடலுக்கு மேலே அப்படி லேண்ட் ஆகுமா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே போகலாம். கேன் யூஸ் கேமரா ரைட்? நான் போகலாம். இப்போ சோமாலியாவோட நாய் பாருங்க, பில்டிங்லாம் அடிச்சு நொறுங்கி. இதாங்க சோமாலியா மொகதிஷூ. ஸோ பாருங்க மொகதிஷூவோட மீனவ கிராமங்க அது. வா எப்படி இருக்குது பாருங்க.
Yeah, you can do that. Let's just go down there. What the people are doing with water can? These are like the fishes. The water. The water. The children. They came from, swimming. Ah. Now they're just washing up. Okay. These are different water. This is just normal water. ஸோ இங்கே பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் வந்து வாட்டர் கேனை வச்சுட்டு அதில் மறந்து அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. மீனவர்கள்லாம் போட்டுக்கு வந்து டீசல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா $1.20. Oh my God. இங்கே பாருங்கள், ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை, பிளாஸ்டிக்கு இதாக இருக்குது. இதாங்க இங்கே பாருங்கள், பில்டிங்லாம் பாருங்கள் இடிச்சு கிடக்கு. அதே மாதிரி இந்த சொமாலியா அப்படின்ற நாட்டில் வந்து வீடியோ எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம். மக்கள் வந்து வீடியோலாம் விரும்ப மாட்டாங்க. இப்போ விஷ்ணு எடுக்கும்போதே வந்து சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். அந்த பக்கம் மக்கள் நிறைய பேர் உட்காந்தாங்க. அங்கே வீடியோ வந்து திருப்பினா அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் vlog எடுக்கும்போது சொமாலியா மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காவில் எங்கே எடுத்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். போட்டு பாருங்க எவ்வளோ போட்டு. ஸோ they go to do the fishing here. இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. கடல் பார்க்கறது நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்கு இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே குப்பைகள் நிறைஞ்சதாக தான் இருக்குது. ஹலோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே 5 ஸ்டார் ஹோட்டல்னு இருக்குது. ஃபுல்லாக வந்து வெடிஞ்சிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக வந்து அபேண்டன் பிளேஸாக இருக்குது. அதாவது யாருமே யூஸ் பண்ணப்படாத இடமா இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து சுத்திகரிக்கிறது பண்ணலாம். கீழே வந்து நிறைய குப்பைகள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லாம் வந்து இங்கே சாட் போட்டு ஒரு இலை மாதிரி இருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தியோப்பியாவில் சாப்பிடுவாங்க அதே தான். சாப்பிட்டு எல்லாம் வந்து போதையில் இருக்காங்க. அந்த வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுத்துறாங்க. பட் ஓகே, நம்ம ஆள் இருக்க கூட பிரச்சனை. இப்போ மக்கள் வந்து பரவலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேருக்கு வந்து வீடியோ எடுக்க பிடிக்கல. பட் நம்ம கூட ஆள் இருக்க எல்லாம் பிரச்சனை இல்லை, சண்டையெல்லாம் வராது. கன்னோட ஆள் இருக்காங்க. வீடியோ எடுத்ததுக்காக அங்கே உள்ள லோக்கல் உள்ள செக்யூரிட்டி வந்து திட்டிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு ரஷ்யன் யூடியூபர் இங்கே வந்து ரொம்ப பேடாக இந்த நாட்டை பற்றி வீடியோ எடுத்திருக்காரு. அதனால் வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப சவாலான விஷயமாகவே இருக்குது இப்போ அந்த சொமாலியாவில். waxaan diidayaa askar waa meel walba checkpoint ciidan marka meel walba in askar ku murano marna moogta askartana waa kaameradna waad garanaysaa waxaa la odhanaya mataqaanaa. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மீன் மார்க்கெட் வந்தோம். அந்த லைட் ஹவுஸை பார்த்துட்டு மீன் மார்க்கெட் வந்தோம். பொழுது போல் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து கன் வச்சுட்டு இருக்கனால வந்து நம்ம சேஃப்டி இஷ்யூஸும் பார்க்கறனால இப்போ கன்னோட போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, என் பின்னாடி ஒரு காரில் கூட கன்னோட ஆள் உட்காந்துருக்காங்க. அது நம்ம கூட வந்து இப்போ பைக்கில் கன்னோட போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கன் அப்படின்றது இங்கே சாதாரண விஷயம். நம்ம கூட வந்து 2 பேர் வந்து கன் வச்சுருக்காங்க பின்னாடி பிஸ்டலில். ஸோ அதனால் வந்து எல்லாமே கன் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் போவேன்னா வீடியோ எடுத்திங்கன்னா அவங்க பிரச்சனை வரும். அதனால் வந்து நான் இங்கே கூட கேமரான்னு சொல்லிட்டு அவங்க போய் எடுக்க போயிருக்காங்க. How was the experience, man? Oh, crazy, man. Crazy. I can't believe, firstly, I am traveling in Mogadishu. But it's crazy, man. People are crazy. Yeah. People are crazy. But people are not liking cameras. Yeah. Everywhere in Africa, man. It's like Africa. Same thing. ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரி தான் யாருக்கும் கேமரா பிடிக்கல. பட் இங்கே நம்ம கார்லேருந்து எடுக்கும்போது என்ன பிரச்சனை இல்லைன்னா பிளாக் டென்ட் போட்டிருக்காங்க. வெளிலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. நம்ம உள்ளேருந்து வெளில பார்க்கலாம். நல்ல விஷயம் அது. உள்ளே பார்த்திங்கன்னா மீன்கள் நம்ம மார்க்கெட்டில் உள்ள மாதிரி அப்படியே இருக்குது. கனவா மீன்லேருந்து எல்லாமே விற்கிது. ஆனால் பார்க்குறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா இங்கே சுத்தமாகவே இல்லைங்க. சொமாலியாவில் மீன் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஈவன் நம்ம சாப்பிட்ற உணவகங்கள் கூட சுத்தமாகவே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக எவ்வளோ ரத்தக்கரையாக வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. மக்கள் இப்படி தான் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. எதனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரில. நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்குங்க.
பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது. பட் நாங்கள் போயிருந்தால் இந்த இடத்துல நடந்திருக்கதே வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஆமையெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் ஆமை கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ما سرعين نملكو استاغنا كدبتون ايغو تاغن gaariga iyagu ku jiray duwan karaan مش askar baxda ma kan difaac waaye oo difaac hadda dhawada ay wadis laga saa meesha ugu daran way. So what he's saying is all this area we are walking everywhere is surrounded by cops. Okay. Military men, cops. So this is like the whole neighborhood of Mogadishu. That's why you see all of these ruins building, you know, that's going on around the city. So bad people, they come to, you know, live among the residents who are living in this area. Yeah. So the security is very tight because anytime anything can happen. Okay. So mostly like the bad people, like, you know, terrorists, Yeah. they target, you know, places where there's a lot of people, civilians. So now, meesha ma adi karnaa buu talada. Madam jir kamaan. ஸோ இப்போ நம்ம சோமாலியில் போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கையில் துப்பாக்கியோட விளையாண்டுட்டுருக்காங்க. ஈவன் சின்ன பசங்க கூட வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க. அதாவது பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து உங்களை சந்தோஷத்துக்காக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு கேம்னு பார்த்தீங்கன்னா சுடுறது, துப்பாக்கி சுடுறது. ப்ரோ, யூ டோல்ட் மீ தட் எஸ்டர்டே people shoot for no reason, no? You mean in the sky? In the sky. I told you it's like a music in our ear. மியூசிக், அது வந்து மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம சுடுறது. காலையில் 2 சவுண்டு கேட்டுச்சு. நேற்று நிறையா நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம். பயந்துட்டான் ஆக்சுவலாக. Yeah, you remember yesterday when you were walking? Yeah, he is scared. Vishnu was very scared. Yeah, he was about to run. ஓட பார்த்தான், பிடிச்சி வச்சிட்டோம். பட் எனக்கு வந்து வெடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இவனா பயந்துட்டான். நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து சுட்டுட்டு இருப்பாங்க நம்ம. The red took to the right? Yeah, for sure. I have never seen anywhere red. Yeah. Danger. Red color. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நீங்கள் கார்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தான் கார் வச்சுருப்பாங்க. அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ தான். நம்ம ஊர் பஜாஜ் ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோ தான் இங்கே இருக்குது. இதான் வந்து மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. பஸ் எல்லாம் கிடையாது இங்கே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பஸ்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஆட்டோ தான் போயிட்டுருக்கோம். மக்கள் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆட்டோ தாங்க. We just had a gunshot. That was gunshot? That was a gunshot. Oh, gunshot, man. Where is it, man? भाई आवाज. Hey, sorry. Hey, second. You can hear? Wait. சுடுற சவுண்டு கேட்டுச்சாப்பா? கன் சவுண்டு. Hey. Shit, man. Where is it? पटाखे फूटने के लिए आप गनशॉट्स की आवाज सुनने को मिल रही है. So they are just randomly firing in air? Randomly firing there, bro. Okay. We were celebrating, bro. Music, man. Can I see that lively? Can I see that lively? No problem. You want to see it lively? Yeah, man. Is it possible? But you need to be careful, bro. You'll never know. You don't even know what's happening. That's gunshot. It's actually playing or what? You don't know. Playing or fighting? Yeah. கன்று சுட்டுட்ருக்காங்க. நாங்கள் ஜாலியாக உட்காந்துருக்கோம். அது சாதாரண விஷயமாங்க இங்கே கண்ணெல்லாம் சுடுறது. கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் மைக்கில். வேறு லெவல். இப்போ கண்ணாடி கூட இறக்க மாட்டாப்புல. நான் இறக்கணும் லைட்டாக சவுண்டு கேட்குன்ட்டு அழைத்து விட்டாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு யார் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு தெரியக்கூடாது. ஏன்னா என்னென்ன நடக்குனாங்க, நம்மளை தூக்கிட்டு போய் இதை கூட பண்ணலாம். அதுக்காக தான் எங்களுக்கு பொறுப்பு இவங்க 2 பேர் தான். எது ஆச்சுன்னா waxay duubayaan waa wax YouTube oo maaragtay wax maaragtay who have, you know, sacrifice. Yeah. They have a lot of names, you know. So they built that tomb to, you know, to remember. இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து லுங்கி தான் கட்டியிருக்காங்க. இவங்க லுங்கி போட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, லுங்கி தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக புல்லட்டாக இருக்குது. Don't worry about that. மேலே ஆக்சுவலாக வீடியோ எடுக்குது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரஷ்யன் யூடியூபர் வந்து இங்கே வந்தப்போ வந்து கையில் கட்டி வீடியோ வந்து ரொம்ப சொமாலியா பற்றி ரொம்ப பேடாக ஏதோ பண்ணிட்டாரு போல். அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. யூடியூப்பில் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் யூடியூபர்ஸ்க்கு வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் இல்லாட்டியும் வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே வந்து எடுக்க போகிறோம். லிடோ பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா, அந்த ஏரியாலாம் பெரிய ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டாரு போல். அந்த வீடியோ என்னால் பார்க்க முடியல. வாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். I mean, in town, big restaurants
expensive. Nadir Prost VIP. I think we came here. Take video of this place. What's happening, bro? Just people selling stuff. सेलिंग फूड्स मैन लोकल फूड तो यहाँ पे भाई लोकल फूड यहाँ पे भेज रहे हैं यहाँ पे एक्चुअली द थिंग है ये कार की खासियत क्या है ना हम अंदर से रिकॉर्ड कर रहे हैं तो बाहर वालों को पता नहीं चलता तो यहाँ पे लोकल लोग हैं वी कांट गो आउटसाइड एंड शूट वीडियोस राइट No, it's not safe. एक्चुअली मैं पूछ रहा था कि लोकल के साथ बाहर जाकर शूट कर सकता हूँ तो हादी भाई बोल रहा है सेफ नहीं है बट यहाँ पे काफ़ी सारी चीज़ें एक्चुअली मेरे को ऐसे क्राउडेड प्लेस में ज़्यादा डर लगता है क्योंकि ऐसे क्राउडेड प्लेस में कुछ होना होता है तो होता है هران وشك تمكي بلا مرت او شيء احنا تلياهني ما كانت فيديو اخذونا مو فعلا நேற்று நைட்டு இந்த கடை தான் சாப்பிட்டதான யாருமே கூட்டம் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு भाई छोटे बच्चों को देखो यार यहाँ पे हर बंदे को ना यहाँ पे बंदूक छोटे बच्चों को बंदूक ले घूमने اوكي قاعدين وين يسيبوا تعال بشوف بس سكرين شوت كسوقات انا باكر ما يصاب باك مو بانا صور تعال سكرين شوت كسوقات ها تلك الصور شغال معي இந்த காரை பாருங்கள் இந்த கார் வந்து தற்கொலைப்படை தாக்குதல்னால இந்த கார் வந்து வெடிச்சிருக்கு ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கார் வந்து விபத்தில் ஆயிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதனால தான் வந்து சொமாலியாவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அதுவும் இந்த தற்கொலைப்படை வந்து ரொம்ப மோசங்க இங்கே பாருங்க ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஆட்டோ தாங்க ஆட்டோ அது இதுன்னு இருக்கு இது பாருங்க சொமாலியோட பீச் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பீச்சில் இன்றைக்கி வந்து ஈத் திருநாள் இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து முபாரக் ஈத் முபாரக்கு நேற்று இங்கே அதனால் லீவுனால வந்து எல்லா மக்களும் வந்து ஜாலியாக கடற்கரையில் குளிச்சுட்ருக்காங்க நேற்று நைட்டு வந்தேன் அப்படி தான் இருந்துச்சு நைட்டு யாரும் குளிக்கல காலையில் மட்டும் இவங்க லைஃப் ஜாக்கெட்லாம் இங்கே வாடகை கிடைக்கிது அதை யூஸ் பண்ணிட்டு வந்து குளிச்சுட்ருக்காங்க மக்கள்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடற்கரையோட நேம் என்னென்னு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் இந்தியாவோட பெருங்கடலுங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சொமாலியாவில் இருக்கிறது இது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தான் இருக்கும் இது பேர் வந்து இந்தியன் ஓஷன் தான் இங்கே சொல்கிறாங்க இந்தியன்ஸை ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள சொமாலியா மக்களுக்கு பட் இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்குது அப்படின்றப்ப தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது மழை தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சிங்க எல்லாம் ஜாலியாக லைஃப் ஜாக்கெட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க சின்ன பசங்க கூட கண்ணை வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே உள்ளே உட்காந்து அங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷெட்டுமே போட்டிருக்காங்க மழையிலையும் போட்டில் வந்து மக்கள் போகலான்னு பார்த்தாங்க மழை வந்து டக்குனு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் கடைசியில் பார்த்துட்டு இருக்கிற கப்பல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்ஸ் ஏற்றிட்டு போகிற கப்பல் அதெல்லாம் வந்து பொருட்கள் ஏற்றிட்டு போகிற கப்பல் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி மாதிரி வந்து கடல் கொள்ளையர்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அதனால் கடலில் வந்து இப்போ போகணுன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை யாரும் போய் கடத்தலாம் மாட்டாங்க ஏன்னா கடத்துறவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்களாம் ஏன்னா சொமாலியாவில் வந்து இங்கே திருடுறவங்க கொலை பண்ணுறவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டுருவாங்க சுற்றி தள்ளிடுவாங்களாம் அதனால் வந்து திருட்டெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப இல்லைன்றாங்க திருட்டே இல்லைன்றாங்க